ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி அரிசி பருப்பு பூரி. அதுக்கு தொட்டுக்கொள்ள தேங்காய் சட்னி, அதாவது ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி. நான் இதுக்கு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு வறுத்து அரைச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூரிக்கு நீங்கள் தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். நான் 1 கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி அரிசிக்கு பதில் பாதி புழுங்கல் அரிசியும் பாதி பச்சை அரிசியும் எடுக்கலாம். அப்படியே பச்சை அரிசி இல்லை அப்படின்னாக்கி முழு புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். பாருங்கள், டேபிள் ஸ்பூன் தான். 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுக்கணும். 1 கப்பு அரிசிக்கு. ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா கழுவி ஒரு 3 மணிக்கூர் ஊற வச்சுருங்க. இந்த இட்லி அரிசி நல்லா ஊறணும், அப்படின்னா தான் அரையும் படம் நமக்கு. பாருங்கள், இப்போ நல்லா ஊறிட்டு 3 மணிக்கூர் கழிஞ்சிட்டு இப்போ இதை தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடணும். தண்ணி வடிகட்டிட்டு மாற்றுங்க. எல்லாம் மாற்றிக்கிட்டு உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், துருவுன தேங்காய். இதுக்கு மேலே போட வேண்டாம். இப்போ இதை நல்லா தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அரைச்சி பாருங்கள். உங்கள் மிக்ஸி எப்படி அரைப்படுவோ அதே போல் பாருங்கள். இப்படி இது ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் அரைப்பட்டிருக்கோம் பாருங்கள். இனிமேல் நம்ம ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டு, ரொம்ப தண்ணி வந்துடாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க. பாருங்கள், இப்படி நல்லா கெட்டியாக அரைச்சிடுங்க. அப்படியே தண்ணியாக இருந்தாலும் வருத்தப்படாண்டா. எப்படின்னா ஒரு துணியில் இதை தட்டி வச்சு பொதிஞ்சு வச்சிடணும். அப்போ தண்ணி அவ்வளோ இழுத்துடும். பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். நீங்கள் அப்படின்னாக்கி துணியில் அப்படியே தட்டி வச்சுருங்க. துணி அவ்வளோ ஈரத்தையும் இழுத்துடும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவோம். இதை மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம இதுக்கு தேங்காய் சட்னி அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு வறுத்துருங்க. ஒரு பச்சை மிளகாய், இது காரமாக இருக்கும் இந்த பச்சை மிளகாய், அதனால் நம்ம கொஞ்சமாக அரைக்கிறதுனால 1/4 கப்பு துருவுன தேங்காய் இவ்வளையும் போட்டு லேசாக இந்த தேங்காய்க்கு ஈரம் போகணும், அவ்வளோதான். உளுந்தம்பருப்பு நல்லா வறுபடணும். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. தேங்காய் வந்து ரொம்ப வறுபட வேண்டாம், லேசாக ஈரம் போகணும், அவ்வளோதான். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு துண்டு இஞ்சி, 2 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். நம்ம சட்னிக்கு அரைப்போம்ல அதே போல் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க. நான் முதல்ல புளி போட மறந்துட்டேன். இப்போ நான் புளி போட்டு அரைச்சேன். கொஞ்சமாக புளி போட்டால் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு சின்ன புளியை முத்து அளவு போட்டு நல்லா அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இப்போ இதுக்கு தாளிச்சிக்கு எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 சின்ன வெங்காயமும் போட்டுவிடுங்க. போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் எல்லாம் கிளறி விட்டுவிட்டு அதில் போட்டுருங்க. கம்மனி தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் அரைச்சி பாருங்கள் ஒரு நேரம். பாருங்கள், இதை மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம பூரிக்கு பார்த்துருவோம். அரிசி பூரி நல்லா இறுகலாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ஊற வச்ச உடனே நல்லா இறுகிட்டு பாருங்கள். இப்போ இந்த கப்பிலுக்கு மேலே ஒரு துணியை ஈரத்தை படுத்திக்கிட்டு அதில் போட்டுருங்க. அதில் வச்சு நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சைஸாக வைக்கணுமோ அதை பாருங்கள். பூரி நாங்கள் அப்படி விடுங்க. பாருங்கள், இப்படி போடுங்க. இப்படியே முதல்ல எல்லாம் வச்சு ஒரு துணியை போட்டு அதுக்கு மேலே வச்சுருங்க. அப்படின்னா கொஞ்சமும் ஈரம் இருந்தால் அதையும் எடுத்துரும். பாருங்கள், நான் துணியை வச்சு தான் இப்படி வைக்க போகிறேன். இதில் பாருங்கள், அதையும் தட்டி விட்டுருங்க கொஞ்சம் நைஸாட்டு. இப்படியே உங்களுக்கு ஒரு 5-6 பூரி தட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் சுடலாம். அப்படின்னா அந்த துணியிலையும் தண்ணி இழுத்துரும். நம்ம இந்த மாவில் இருக்க தண்ணியெல்லாம் இழுத்து நல்ல பூரி அழகாக இருக்கும். பாருங்கள், சீக்கிரமாக செய்திடலாம். பாருங்கள், நான் இப்போ 3 அண்ணன் தான் செய்திருக்கேன். சூடான எண்ணெயில் போட்டு நம்ம பூரி பொரித்து எடுப்போம்லே அதே மாதிரி இப்படி உப்பி வரும். நான் சின்னதாக தான் தட்டியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய கப்பில் இருந்தால் தட்டி எடுக்கலாம், பெருசாட்டு. பாருங்கள், 2 பக்கமும் பொரிஞ்ச உடனே எடுத்துருங்க. நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம ஜீரகம், காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கனால நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ அடுத்ததையும் போட்டுருவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம அதை பூரி பொரித்து எடுக்கிறது போல தான் நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி திருப்பி போட்டு பொரித்து எடுத்துருங்க.
இதே மாதிரி மீதி உள்ளதையும் பொரித்து எடுத்துடலாம். நல்லா கொஞ்சம் நேரம் மாறி வரணும் பாருங்க. இப்போ இதையும் எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் இதையும் எடுத்துருவோம். இதே மாதிரி எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், சட்னி, இந்த பூரிக்கு இந்த சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பூரிக்கு எந்த இது கார சட்னி, தக்காளி சட்னி, உருளைக்கிழங்கு மசாலா எதுவுமே நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். பாருங்கள் இவ்வளோ, பாருங்கள் உப்பெல்லாம் இருக்குது பாருங்கள் பூரி. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.